ஹாய், நம்ம இன்றைக்கி வீட்லேயே சூப்பரான சிக்கன் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தாளில் கீழ்ப்பகுதியில் இருக்க வெங்காயத்தை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க. அடுத்தது வேக வச்ச சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் வேக வச்சு எலும்பு இல்லாமல் சின்ன சின்னதாக சதப்பகுதியை மட்டும் நான் பிச்சு வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வேக வச்ச தண்ணியை நீங்கள் ஊற்றிட வேண்டாம், ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம சூப் பண்ண போகிறோம். இப்போது நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா கார்ன்ஃப்ளவரில் இருக்க பச்சை வாடை அப்போ தான் போகும். அப்புறம் சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கும்போது நம்ம ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கணும். நல்லா பபிள்ஸ் இப்படி வரும்போது நம்ம மெதுவாக முட்டையை ஊற்றிக்கிட்டே சூப்பை கிளறி விடணும், இல்லைனா ஒரே இடத்துல முட்டை தங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா நூல் நூலாக அழகாக ஆயிடுச்சு முட்டை. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தாளோட பச்சை கலர் மேலே இருக்க பகுதியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கடைசியாக. ஓகே, இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான டிஷ்ஷஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.